ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக நிறைய சொந்தங்கள் கிடச்சிருக்கீங்க. இனிமேல் வரப்போகிறவங்களுக்காகவும் வெல்கம் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்னால் இருக்கக்கூடிய மெஹந்தி வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ், அப்புறம் எங்களோட ஃபேமிலி விலாக்ஸ் போட போகிறோம். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தெரியும். புதுசாக வந்தவங்களுக்காகவும் புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இதை நான் சொல்லணுன்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைட்டில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே விலாக்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் தான் விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால சாம்பார் ரசம் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சிங்கில் போட்டாச்சு. இப்போ சாப்பாடும் பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கிச்சன்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். கிச்சனில் தான் ஒர்க்கே ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வெல்லாம் தொடச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம். ஓகே, கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லாம் வீடெல்லாம் பெருக்கிட்டு வீடு தொடச்சிட்றலாம். ஏன்னா மெயின் வேலையே நமக்கு கிச்சன் வேலை தான். அது முடிஞ்சாவே பெரிய தலைவலி முடிஞ்ச மாதிரி. வீடு துடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கல்லுப்பும் மஞ்சள் தூளும் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பேட் வைப்பாக இருந்துச்சுன்னா நல்லது அது போட்டு தொடச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த டேபிள் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நான் என்னோடய மெஹந்தி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டேபிள் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு மை மெஹந்தி வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போட்ட மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ வீடு துடைச்சி விட்டாச்சு. வெளியில் படியெல்லாம் துடைச்சிட்டு வாசலெல்லாம் கழுவி விட்டுறலாம். ஏன்னா கழுவி விட்டுட்டு மேட்டு அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். மேட்டு, கறித்துணி, அந்த துடைப்பமில்ல ஸ்டவ் துடைக்கிற துணி இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம். இப்போ பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எங்களோடது ஷெல்ஃபில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் சாமி படங்கள்லாம். கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு பூஜை எல்லாம் பண்ணி. ஏன்னா எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை வீட்டில். ஃபீவர், கோல்டு, சளி, இருமல் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. அதனால தான் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்போ அந்த கவரில் போட்டிருந்தது. இது குலதெய்வ கோயிலுக்கு இப்போ ரீசெண்டாக தம்பிக்கு முடி எடுக்க போயிருந்தோம். அது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், விலாக் இருக்காது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஊதுபத்தி எங்கள் ஊர் சந்தையில் இந்த விபூதி பேக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளோட சந்தை வீடியோஸ், சந்தை விலாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட விலாக் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு விலாக் வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் மொடச்சூர் சந்தை அப்படின்ட்டு அந்த டைட்டிலில் போட்டிருப்பேன். எங்கள் சந்தை வீடியோஸ் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வாங்கினதெல்லாம் இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் பாருங்களேன். அது எல்லாருக்குமே ஃபீவர் வந்துருச்சு. அதனால தான் ரொம்பவுமே ஒரு மாதிரியாக இருந்தது. வீடே ஒரு பேட் வைப்பாக இருந்துச்சு. அதனால தான் மெயினாக க்ளீன் பண்ணிவிட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டா தான் கொஞ்சம் நம்மளுக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனாலுமே எப்போவுமே ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம வாசப்படியெல்லாம் தொடச்சி நான் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைப்பேன் படிக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்கெல்லாம் பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு விலாக் வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வேல் அபிஷேகம் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் இருக்கும், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி வேல் அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, கோலம் போட்டுக்கலாம். நம்மளது மேல் மாடியில் இருக்கிறதுனால கார நிலம் தான், அதனால் சாக் பீஸில் தான் போட்டுட்ருக்கேன் கோலம். மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கே பார்த்திங்கன்னா 1:00 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 1:00 ஆக போகுது பாருங்கள். ஓகே, பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 5 தீபம், எப்பவுமே 5 தீபம் ஏற்றி தான் சாமி கும்பிடுவேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வேல் அபிஷேகம், அந்த வேல் இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதில்
ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு விலாக் வீடியோஸில் வேல் அபிஷேகம்னு போட்டிருப்பேன். எளிமையான வேல் அபிஷேகம்னு அது போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஃப்ரைடே விலாக் இது தான் நம்மளோடது. எப்போவுமே ஃப்ரைடே என்னோடய ரொட்டீன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு எங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் பூஜை பண்ணியிருக்கேன். பாருங்கள். பூஜை பண்ணங்காட்டி தான் மனசுக்கே திருப்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை. பசங்களுக்கு இன்னும் கோல்டு, இருமல் அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது மைண்டு. எப்போவுமே என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 1 o'clock மேலேயே ஆயிடுச்சு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, புதுசாக வந்தவங்க எல்லாருக்குமே வெல்கம். எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.